ஒரு வீடு ஃபுல்லாகவே இந்த ஒரு படுக்கறை, இந்த படுக்கறை முழுவதுமாகவே இந்த சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அந்த குடும்பத்தினருடைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அழகிய புகைப்படங்கள் எல்லாம் மிகுந்த அவங்களுடைய மகிழ்ச்சியான காலங்கள் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே இங்கே இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் தற்போது ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இதே போன்ற நிறைய மக்களினுடைய அவலங்கள் இந்த பகுதியில் நிறைய பேருடைய நிலை என்ன ஆனதுன்னே தெரியாத சூழல் தான் இருக்குது. வயநாடு மாவட்டத்தின் சூரல்மலையில் உள்ள ஒரு வீட்டின் வாசலில் இருந்து நமது செய்தியாளர் ரகுவரன் பதிவு செய்த இந்த காட்சிகளும் அந்த புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது. சம்பந்தப்பட்ட புகைப்படத்தில் மகிழ்ச்சி பொங்க இருந்த 2 பெண்களும் ஒரு இளைஞரும் என்ன ஆனார்கள் என்ற சோகமும் பார்ப்போர் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வீட்டின் வாசலில் காய வைக்கப்பட்டிருந்த துணிமணிகளில் கூட அன்றிரவு நடந்த கோர நிகழ்வின் சாட்சியாக சேரும் சகதியும் படிந்திருந்தது. சூரல்மலையில் பல நூறு வீடுகள் இருந்த இடமே தடம் தெரியாமல் அழிந்திருந்த நிலையில் சுமார் 50% பாதிக்கப்பட்ட இந்த வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினார்களா என்ற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. புகைப்படத்தில் இருந்த அந்த இளைஞரின் பெயர் நீரஜ் என்பதும் பெருமழையின் போது வீட்டில் வெள்ளத்துடன் சேரும் சகதியும் உள்ளே வந்ததும் தெரிய வந்துள்ளது. பெருமழையின் போது சரியான நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறியதால் நீரஜும் அவருடன் வீட்டிலிருந்த தாயாரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பி முகாமில் தஞ்சமடைந்துள்ளனர். அந்த புகைப்படத்தில் இருந்த அவரது 2 சகோதரிகளும் வெளியூரில் தங்கி கல்வி பயின்று வருவதால் சம்பவ தினத்தில் அங்கு அவர்கள் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா இயற்கை பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் பல்வேறு தரப்பிலிருந்தும் உதவிகள் குவிந்து வருகின்றன. அதே நேரம் பாதிக்கப்பட்ட வீட்டிலிருந்தவர்கள் நிலை என்னவானது என்ற அச்சத்துடன் இருந்த ஒரு குடும்பத்தினர் பாதுகாப்பாக உயிர் தப்பினர் என்ற நற்செய்தி சிறிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக சூரல்மலையிலிருந்து செய்தியாளர் ரகுவரன்.